So, we are entering a new era and everything around us is changing. The way we buy, the way we work, the way we live, so does the way people do business. எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இந்த எராவை என்னன்னு சொல்கிறாங்களா, the new arbitrage economy. இந்த பிஸ்னஸ் மாடலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மற்ற ஆவரேஜ் பீப்புள் இந்த பிகினர் ஃப்ரெண்ட்லி பிஸ்னஸ் மாடலை எப்படி அவங்க அட்வான்டேஜ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, எந்த ஒரு ஸ்டார்ட் அப் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நம்மளால் ஒரு மேட்டர் ஆஃப் வீக்ஸ்லேயே எப்படி மணி மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்கேஸ் we haven't met yet, my name is Sushant and in this video we are going to see how to make a best business model as a beginner. ஒரு டீசெண்டான இன்கம்காக ஒரு பிகினராக டெய்லி 10+ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி இயர்ஸ் ஆஃப் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுடைய எல்லா சேவிங்ஸையும் ஒரு ரிஸ்கி ஆப்பர்ச்சுனிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 ஸ்டெப்ஸ் மூலயமா எப்படி ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் மாடலை க்ரியேட் பண்ணலாம் அண்ட் மெனி பிஸ்னஸ் பீப்புள் இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் 10 மினிட்ஸில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் 10 minutes ஃபார் யுவர் ஃபைனான்ஷியல் ஃபியூச்சர், ஐ டோன்ட் திங்க் திஸ் வீடியோஸ் ஃபார் யூ. எனிவேஸ், if you stay and watch this video till end, I am going to show you 4 step-by-step tutorial and 4th step which is the one most people struggle for. And before going to this, I want to say one thing. If you choose a business, stick with it. சில பேர் எப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 2 months இந்த பிஸ்னஸில் இருப்பாங்க, அது நினச்ச அளவுக்கு ஒழுங்காக வரலன்னு உடனே அடுத்த பிஸ்னஸ்க்கு மாறுவாங்க. We don't do that here. You have to focus one business at the time. Remember, a man who chases many rabbits catches none. So let's get started. There are 3 main reasons why this business model works. Number 1 is this is a beginner friendly business model. Number 2, this is a exploding industry. அப்படின்னா டிமாண்ட் வந்து சப்ளையோட பல மடங்கு அதிகமாக இருக்குது, அதனால தான் இது ஒரு எக்ஸ்ப்ளோரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அண்டு நம்பர் 3 என்னென்னா, இந்த பிஸ்னஸில் நம்ம நியூ ஆர்பிட்ராஜ் எக்கானமியோடைய அட்வான்டேஜை இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் யூ ஹாவ் அ அன்ஃபேர் அட்வான்டேஜ் பை யூஸிங் திஸ் early. First, let me explain what a beginner friendly business model will look like. அண்ட் மற்றவங்க இந்த பிஸ்னஸ் மாடலை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அண்டு 90% ஆஃப் தம் எப்படி இதில் ஃபெயில் ஆகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ மோஸ்ட் பீப்புள் மணி மேக் பண்ண எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, ட்ராப் ஷிப்பிங், அமேசான் FBA, அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இன்ஃபோ ப்ராடக்ட் அப்படிங்கிற பிஸ்னஸ் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல் லெவலுக்கு எலிவேட் ஆகிறதுக்கான டைமே அவங்க கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அதெல்லாம் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி பிஸ்னஸ் மாடல் இல்லை அப்படிங்கிறத அவங்க ரியலைஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த பிஸ்னஸ் எல்லாமே ஒரு வயபிள் பிஸ்னஸ் மாடல். அண்ட் ஆஃப்கோர்ஸ் யூ கேன் மேக் டன்ஸ் ஆஃப் மணி வித் ட்ராப் ஷிப்பிங் அண்ட் அமேசான் FBA. அண்ட் சம் பிஸ்னஸில் வந்து யூ கேன் மேக் மில்லியன்ஸ் ஆஃப் மணி. ஆனால் தோஸ் ஆர் நாட் பிகினர் ஃப்ரெண்ட்லி பிஸ்னஸ். ஆனால் அந்த பிஸ்னஸ்லாம் சக்சீட் ஆகிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது எப்படின்னா, ஒரு வீடியோ கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் லெவல்லேருந்து ஆரம்பிக்காமல் இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு லெவலில் போய் ஸ்டார்ட் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி இது மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி ஆகும்னா, அவங்க அந்த பிஸ்னஸில் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் கிடைக்காம ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் ஆகும். அண்ட் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 6 மெட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். இதை கரெக்டாக நம்ம பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்மளுடைய பிஸ்னஸை ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த 6 மெட்ரிக்ஸ் என்னென்னா, யூனிட்டரி கெயின்ஸ், ஸ்டார்ட் அப் கேபிட்டல், ப்ராஃபிட் மார்ஜின், டிமாண்ட், ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் டீல் டைப். இப்போது யூனிட்டரி கெயின்ஸ்னால் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நம்ம எவ்வளோ மணி மேக் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஒரு ஸ்டார்ட் அப் கேபிட்டலுங்கிறது நம்மளுடைய பிஸ்னஸ் ஆஃப் த கிரவுண்ட் போகிறதுக்கு நம்ம எவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ப்ராஃபிட் மார்ஜின்ங்கிறது நம்மளுடைய பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது. அண்ட் டிமாண்டுங்கிறது நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கோ இல்லை ஒரு சர்வீஸ்க்கோ எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அண்டு ஃபுல்ஃபில்மெண்ட்டுங்கிறது நம்ம கஸ்டமருக்கு நம்ம ப்ராடக்டோ இல்லை சர்வீஸையோ டெலிவரி பண்ணுற ப்ராசஸ். அண்டு டீல் டைப்புங்கிறது நமக்கு நம்மளுடைய கஸ்டமர் ஒன் டைம் பே பண்ணுறது மூலயமா ப்ராஃபிட் வரதா, ஆர் ரிக்கரிங்காக, அதாவது ஒவ்வொரு தடவையும் ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறது மூலயமா மணி மேக் பண்ணுறதா அப்படிங்கிறத பார்க்குறது. இந்த மெட்ரிக்ஸ் மூலயமா உங்களுடைய பிஸ்னஸ் எந்த மாதிரி பர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். அண்ட் ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே தெர் இஸ் ஒன் சிங்கிள் சொல்யூஷன். ஒரு சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸை நம்ம கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறது மூலயமா சம்வேர் அரௌண்ட் 1 lakh to 8 lakhs per month சிங்கிள் பேமெண்ட்டாக இல்லாமல் ஒரு மந்த்லி ரெக்கரிங் பேமெண்ட்டாக நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் எந்த ஒரு ஸ்டார்ட் அப் கேபிட்டல் இல்லாமல்
அந்த பிஸ்னஸை நம்மளால் ரன் பண்ண முடியும். ஆல் யூ நீட் இஸ் பிஸ்னஸ் இமெயில் அண்ட் தட்ஸ் இட். அண்ட் யூ கேன் அச்சீவ் அரௌண்ட் 90-60% ப்ராஃபிட் மார்ஜின். இப்போ அந்த 4 ஸ்டெப்ஸ் மூலயமா எப்படி ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி பிஸ்னஸ் மாடலை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1 என்னன்னா செட்டப், நம்பர் 2 என்னன்னா பிக், நம்பர் 3 என்னன்னா ஆர்பிட்ரேட், நம்பர் 4 என்னன்னா ரீச் அவுட். இந்த 4 ஸ்டெப்பை நம்ம கரெக்டாக பண்ணாலே நம்மளால் நிறைய கிளைண்ட்ஸை நம்ம பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வர முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு ஒரு கரெக்டான நேமை சூஸ் பண்ணணும். அண்டு செகண்ட் ஸ்டெப் என்னென்னா எந்த மாதிரியான ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ண போகிறோன்னு டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ், இமெயில் மார்க்கெட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், ஒரு வெப் டெவலப்மெண்ட், அந்த மாதிரியான சர்வீஸை நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 3 ஆர்பிட்ரேட். ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து $15 per hour அப்படிங்கிற ஒரு ரேட் வச்சுருந்தா, ஆனால் அதே நேரத்தில் ஒரு கிளைண்ட்டு கிட்ட $50 per hour அப்படிங்கிற ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் தே வில் ஜஸ்ட் பாக்கெட் த டிஃப்ரென்ஸ். இப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஒர்க் ஆகும். வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் ஈவன் ஸ்மார்ட்டர். ஒரு எம்ப்ளாயை ஹையர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கான்ட்ராக்டரை நம்ம ஹையர் பண்ண போகிறோம். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு எம்ப்ளாயை ஹையர் பண்ணும் போது அவங்கக்கிட்ட நிறைய டிப்பிக்கல் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணணும். லைக் ஃபிக்ஸ்டு பேரோல்ஸ், லாங் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட், அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் நம்ம அவங்க கூட மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு கான்ட்ராக்டரை நம்ம ஹையர் பண்ணும் போது இந்த எந்த கண்டிஷனுமே நமக்கு இருக்காது. லைக் அந்த கான்ட்ராக்டர் நம்ம கொடுத்த ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அவங்களுக்கு பே பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த வித லாஸுமே ஆகாது. திஸ் இஸ் கால்டு கான்ட்ராக்டர் ஆர்பிட்ராஜ். இது நிறைய கம்பெனிஸில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஊபர், ஓலா மாதிரியான கம்பெனிஸில் கூட ஒவ்வொரு முறையும் ஒரு புதுசாக ஒரு டிரைவர் அவங்க கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ணும் போதும் அந்த கம்பெனி அந்த டிரைவருக்கு எந்த ஒரு காஸ்ட்டும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த டிரைவர் ஒவ்வொரு ரைடையும் கம்ப்ளீட் பண்ணும் போது அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் அவங்க ஃபீயாக எடுத்துப்பாங்க. அது மூலயமா அந்த கம்பெனி சஸ்டைனபிள் ஆகிட்டே இருக்கும். ஒரு ட்ராவல் புக்கிங் சைட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எந்த ஒரு ஹோட்டல்லையும் இல்லை ஒரு ஏர்லைனையும் ஓன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒரு கஸ்டமருக்கும் இந்த ஏர்லைனுக்கும் ஹோட்டலுக்கு நடுவில் மீடியேட்டராக இருப்பாங்க. Like they find customers with a problem and they will connect with the solution. This is how contractor arbitrage work. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்டர்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான். அப்வொர்க், லிங்க்டின் மாதிரியான சைட்ஸில் இந்த மாதிரி கான்ட்ராக்டர்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இதில் பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த கான்ட்ராக்டர்ஸ் ஹையர் பண்ணுறது கம்பேரிட்டிவ்லி நமக்கு சீப்பராக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இங்கிலீஷ் நல்லா பேசக்கூடிய ஒரு பர்சனை நம்ம ஹையர் பண்ணணும்னு நினச்சோம்னா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, நியூசிலாந்து மாதிரியான கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம ஒரு கான்ட்ராக்டை ஹையர் பண்ணும் போது சீப்பராகவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான கான்ட்ராக்டர்ஸ் கிடைப்பாங்க. அவங்களுக்கு எப்படி அது ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னா, அவங்க நாட்டில் அந்த ஒர்க்கை பண்ணுறதை விட நமக்கு பண்ணும் போது அவங்களுடைய கரன்சி ரேட்டுக்கு நம்ம 5 to 10 times அதிகமாக தான் பே பண்ணுவோம். அண்ட் பி டிரான்ஸ்பரண்ட் வித் கான்ட்ராக்டர்ஸ் அபவுட் ஹவு மச் யூ சார்ஜ் ஃப்ரம் கிளைண்ட்ஸ். லாஸ்ட்டாக நம்ம 4ஆவதாக பார்க்கக்கூடிய ஸ்டெப் என்னன்னா, ரீச் பொட்டென்ஷியல் கிளைண்ட்ஸ். இந்த பிஸ்னஸில் நம்மளுடைய 80% ஆஃப் த ஒர்க்கை வந்து இந்த பொட்டென்ஷியல் கிளைண்ட்ஸை ஃபைன் பண்ணுறது தான் இருக்கும். நம்மளுடைய எல்லா ஒர்க்கையும் அவுட் சோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பொட்டென்ஷியல் கிளைண்ட்ஸை ஃபைன் பண்ணுறது தான் நம்மளுடைய ப்ரைமரி ஒர்க்காக இருக்கணும். லைக் கோல்டு காலிங், கோல்டு இமெயில், இன்ஸ்டாகிராம் அவுட்ரீச், லிங்க்டின் அவுட்ரீச், அந்த மாதிரி நிறையா வேஸ் இருக்குது. நம்ம ஒரு சர்வீஸையும் ஒரு நீச்சையும் கரெக்டாக இதில் சூஸ் பண்ணிட்டோம்னா அப்ராக்ஸாக பர் மந்த் 1 lakhலேருந்து 8 lakh வரைக்கும் நம்மளால் மணி மேக் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி பிஸ்னஸ் மாடலை யார் வேணால் க்ரியேட் பண்ணலாம். There are so many opportunities out there and yours are taking so on. இந்த வீடியோவில் நான் இதை தான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். Thank you for watching.